32 வருட காலமாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திட்டமிட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சாந்தன் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் 1 வருட காலமாக அவரை இலங்கைக்கு அனுப்புவது சம்பந்தமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமைகளும் தொல் திருமாவளவனாயிருக்கட்டும், சீமானாயிருக்கட்டும், கோபால் சாமியாயிருக்கட்டும், பல நெடுமாறனாயிருக்கட்டும் எவருமே அக்கறைப்பட்டிருக்கவில்லை. அதேபோல் இலங்கையில் இருக்கின்ற மனோ கணேசன் எடுத்தாலும் பேசுகின்ற மனோ கணேசனாக இருக்கட்டும், தமிழ் தேசிய தலைமைகளாயிருக்கட்டும் எவருமே இது சம்பந்தமாக இதுவரைக்கும் காத்திரமான ஒரு பங்களிப்பை செய்யவில்லை. அவர்கள் இன்று அவருடைய வித்துடல் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் கூட அவர்கள் துணிந்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக இது என்ன நடந்தது, ஏன் இப்படி நடைபெற்றது, இது சம்பந்தமாக இந்திய தேசம் செய்த தவறு என்ன, இதை சுட்டிக்காட்டி பேசி இந்த உண்மை நிலைகளை வெளிக்கொணர்ந்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய தங்களுடைய தார்மீக தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர்களின் வாக்குகளை வாங்கி அரசியல் பேசுகின்ற அனைத்து அரசியல் தலைமைகளும் காத்திரமான தங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது.